கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்த்திகை மயில் வாகனம் ராஜராஜன், ரேவதி, சுவாதி, ரோஹிணி எல்லாருமா சேர்ந்து பாட்டி வீட்டில் இருக்காங்க. கோயில் திருவிழா முடிஞ்சதும் நீங்கள் இங்கேருந்து கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால பாட்டி வீட்டில் வந்து 2-3 நாள் தங்கியிருக்காங்க. சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் வெளியூர் போன காரணத்தினால அப்பாடா அம்மா வீட்டில் இல்லை, அதனால பாட்டி வீட்டில் வந்து நல்லா ஜாலியாக தங்கினக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த நாட்களை என்றைக்குமே மறக்க முடியாது, அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்ததில்ல அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆமாம்மா, அடுத்த வருஷம் இதே திருவிழாவும் போது நீங்கள் எல்லாரும் கையில் குழந்தையோடு வரணும். கொள்ளு பேரம் பேத்திங்களை எல்லாம் நான் பார்த்து கொஞ்சணும். இதே மாதிரி வந்து எல்லாரும் வார கணக்கில் தாங்கணும்னு பாட்டி ஆசைப்படுறாங்க. அப்போ துர்கா கிட்ட சொல்கிறாங்க, இதை பார் துர்கா, தெரிஞ்சோ தெரியாமலோ நீ யாருக்கும் தெரியாமல் கல்யாணத்தை பண்ணிட்டு இனிமேலாவது அந்த நவீனை கூப்பிட்டு நம்ம எல்லாரும் முன்னாடியும் அவனை உன் புருஷன்னு அறிமுகப்படுத்தணும். நவீனை நம்ம வீட்டுக்கு வர சொல்லணும் பாட்டி சொல்கிறாங்க. இதை கேட்டு துர்கா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி பாட்டி, நான் இப்போவே வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா நவீனுக்கு ஃபோன் பண்ணி உடனே எங்கள் பாட்டி வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறாங்க. நவீன் வரதை பற்றி ராஜராஜன், மயில்வாகனம் இவங்க யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. கார்த்திகை கிட்ட பாட்டி கேட்டுக்கிறதுனால கார்த்தியும் சரின்னு சம்மதிச்சதுனால பாட்டி துர்கா கிட்ட சொல்லி துர்கா நவீனை வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. நவீன் வீட்டுக்கு வந்ததும் இங்கே இருந்தவங்க அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ராஜராஜனுக்கு கோவம் வருது. ஏண்டா உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நீ வீடு தேடி வருவே அப்படின்னு திட்டுறாங்க. இந்த பக்கம் ரோஹிணி மயில்வாகனத்திட்ட சொல்கிறாங்க, ஐயோ ஒரு வேளை துர்கா வர சொல்லி தான் இவர் வந்திருப்பாரான்னு கேட்குறாங்க. ஒன்றும் தெரியலையே, ரோஹிணி தான் நடக்குதுன்னு பார்க்கலாங்கிறாங்க மயில்வாகனம். அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இல்லை ராஜா, நான் தான் வர சொன்னேன். தெரிஞ்சோ தெரியாமலோ அவள் தெரியாமல் போய் தாலியை கட்டிட்டா. என்னதான் இருந்தாலும் இனிமேல் அவள் தான் புருஷன். தெரியாமல் கல்யாணம் நடந்தாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சபடி நம்ம தாலி கோர்த்துக்கிற விசேஷத்தை வச்சிடலான்னு பேசி முடிவெடுக்கிறாங்க. ஆனாலும் ராஜராஜன் இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அம்மா சாமுண்டீஸ்வரிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமாங்கிறாங்க. எனக்கும் தெரியும்ப்பா, என்ன செய்யறது, அதான் கார்த்தி பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான்ல, எல்லாம் கார்த்தி பார்த்துக்குவான், நீ பொறுமையாக இருங்கிறாங்க பாட்டி. நவீன் வீட்டுக்கு வராங்க. பாட்டி ராஜராஜன் எல்லாருமா பேசி முடிவு பண்ணுறாங்க. சரி பொறுமையாக நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லி அவளுக்கும் புரிய வச்சு எல்லாத்தோட சம்மதத்தோடவும் துர்காவோட தால் பிரித்து கொடுக்குற விசேஷத்தை வச்சிடலான்னு முடிவு எடுத்திருக்காங்க. இங்கே பார்த்தா சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் அங்கே போய் ஏமாந்து திரும்பி வந்துட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி சந்திராவை போட்டு திட்டி காய்ச்சி எடுத்துக்கிட்டு வராங்க. ஏண்டி உனக்கு வேற வேலையே இல்லையா? அந்த லூசு பையனை போய் பார்க்கறது தான் வேலையா? அவன் ஏதோ மீட்டிங் அட்டன் பண்ணுறானே, இங்கேயோ பண்ணிட்டு போகிறான். அவனை போய் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி என்னோட நேரத்தையும் வேலையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. உன்னைய நம்பி நான் வந்தேன் பாரு, என்னை எதாவது அடிச்சுக்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியல. இனிமேல் என்னை எங்காவது கூப்பிட்ட அவ்வளோதான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சந்திராவை திட்டிக்கிட்டு வராங்க. ஐயோ அக்கா, நான் உனக்கு எப்படி தான் புரிய வைப்பேன்னு தெரியல. நான் பார்த்தேன்க்கா, நம்ம வீட்டு டிரைவர் தான் அவன் ஸ்க்ரீனில் வந்தாக்கா கம்பெனியை எடுத்து நடத்திட்டு இருக்கான். நான் உனக்கு எப்படி புரிய வைக்க, இந்த உண்மையை எப்படி நம்ப வைப்பேன்னு எனக்கு தெரியலக்கா. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அவன் தான்க்கா நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. சந்திரா, இதை பார் சந்திரா, திரும்ப திரும்ப மாப்பிள்ளை மேலே நீ சந்தேகப்பட்ட அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். நீ பேசாமல் ஊர் வர வரைக்கும் அமைதியாக வர அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் சிவனாண்டி சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விவரங்கள் அத்தனையும் சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் சித்தி காளிமாவை இந்த டிரைவர் பையன் ஜெயிலில் தள்ளிட்டான் சந்திராங்கிறாங்க. சிவனாண்டி, ஏங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், எப்பவும் போல தான் நாங்கள் ஒரு பிளான் போட்டோம், அந்த பிளானை அவன் உடச்சிட்டான், சொதப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அவனை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் சென்னை வரைக்கும் போனோம். அவன் எப்படியும் அப்பவும் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு நாங்கள் போகிறதுக்குள்ளேயே அந்த மீட்டிங்கை முடிச்சிட்டாங்க. அக்கா முன்னாடி அவனை கையும் களவுமா காட்டி கொடுக்கலான்னு நினச்சேன். அந்த இடத்துலையும் அவன் தப்பிச்சிட்டான். அதான் அந்த லூசு பையன் எப்படியும் வந்து அவனும் சமாளிச்சு அவன் நம்ப வச்சுட்டானே. சார் என்னதான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சிவனாண்டி ஃபோன் பண்ணி தகவலை சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி பொண்ணுங்க 3 பேரும் பரமேஸ்வரி கிழவி வீட்டில் தான் இருக்காங்க சந்திரா. உங்கள் அக்கா கறியை கையோட கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா எல்லாத்தையும் கையும் களவுமா பிடிச்சிடலாங்கிறாங்க. இதை கேட்டுதான் அப்படியே அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்குது சந்திராவுக்கு. அப்படியே சொல்கிறீங்க, சரிங்க. இப்போ எங்கள் அக்கா என் மேலே கோவமாக இருக்கா. அந்த டிரைவர் பையில காட்டி கொடுக்கலான்னு நான் இங்கே மெட்ராஸ் கூட்டிகிட்டு வந்தேன். அப்படி இருந்தும் அவள் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. இப்போ எங்கள் அக்கா கறி என் மேலே கோவமாக இருக்கா. அவளை சமாதானப்படுத்துறதுக்காகவே நான் இப்போ எப்படியும் அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஆனால் அங்கே என்ன நடக்குதுங்கிறத அப்பப்போ எனக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்கிறாங்க சந்திரா. சரி சந்திரா, அதுதானே எனக்கு வேலை. சரி, நீ சாமுண்டீஸ்வரியை கோளாரா இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துருங்கிறாங்க சிவனாண்டி. சந்திரா மேலே சாமுண்டீஸ்வரி கோவமாக இருக்காங்க. அக்கா உன் கோவத்தையெல்லாம் தள்ளி போடு. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? நம்ம ஊரில் இல்லாத போது ரோஹிணி, துர்கா, சுவாதி இவங்க எல்லாத்தையும் அந்த கிழவி கூட்டிகிட்டு போயிருக்கா. இதுக்கு மாமாவும் உடந்தையா இருக்காரு. இந்த டிரைவர் பையன் தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான். உன் மாப்பிள்ளைய ஏதாவது சொன்னால் நீ கோவிச்சுக்கிற. ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா நிச்சயமாக உனக்கு கோவம் தான் வரும். எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பையன் தாக்கா. சரி வா, நம்ம நேரடியாக போய் பார்க்கலாங்கிறாங்க. அது இருக்கட்டும், அது எப்படி உனக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கும். எப்படியோ தெரியும் ஏக்கா, இதுவா முக்கியம்? இப்போ ரேவதி, ரோஹிணி, துர்கா, சுவாதி இவங்க எல்லாரும் எங்கே இருக்காங்கன்னு கேளு. முக்கியமாக மாமா எங்கே இருக்காங்கன்னு கேளுக்காங்கிறாங்க சந்திரா. இவ்வளவு நேரமாக சந்தேகப்பட்டு என்னை அலக்கழிச்சது பத்தலையா?
திரும்பவும் உனக்கு சந்தேகத்துக்கு நான் பதில் சொல்லணுமா? என்னடி நினச்சிட்டு இருக்க? எப்போ பார்த்தாலும் இந்த சந்தேகப்பட்டு பின்னாடி போய் பார்க்குறது தான் உனக்கு வேலையா? என்னை நிம்மதியாகவே விட மாட்டியாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஐயோ அக்கா, நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே. நம்ம ஊரில் இல்லாத விஷயம் தெரிஞ்சதும் உடனே இந்த கிழவி வீட்டுக்கு எல்லாரும் அங்கே எதுக்காக போகணும்? ஏன் போகணும்? இவ்வளவு நாளாக அந்த கிழவி வீட்டு பக்கமே போகாத இருந்த நம்ம வீட்டு பொண்ணுங்க இன்னைக்கு அங்கே இருக்காங்கன்னு எனக்கு தகவல் வந்திருக்கு. நேராக சந்திரா சாமுண்டீஸ்வரியா பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போனதும் அவங்க செப்பலெல்லாம் கிடக்குது. அங்கே எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக பிக்னிக் வந்த மாதிரி நினச்சிட்டு அங்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியும் அம்மா வரதுக்குள்ளேயே நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே சாமுண்டீஸ்வரி சத்தம் போட்டதும் அவங்களோட சத்தத்தை கேட்டதும் பாட்டி நினைக்கிறாங்க, ஐயோ என்னது சாமுண்டீஸ்வரி அதுக்குள்ளே வந்துட்டாளா? பொண்ணுங்க 4 பேர் இங்கே இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா நிச்சயமாக பத்திரகாளி ஆட்டம் ஆடிடுவாளே. இப்போ என்ன செய்கிறது ஒன்றும் புரியலையேன்னு பதட்டப்படுறாங்க பாட்டி. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களை வந்து கேட்டாங்கன்னா எதுவும் தெரியாதுன்னு சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு 4 பேரும் அங்கங்கே ஒரு மூளைக்கு ஒரு மூலையாக போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி வெளியில் நின்றுக்கிட்டே கூப்பிடுறாங்க. சந்திரா சொல்கிறாங்க, அக்கா இங்கேருந்து கூப்பிட்டா அவங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, நம்ம உள்ளே போய் கையும் களவுமா பிடிக்கலாம் வாக்கான்னு கூப்பிடுறாங்க. திரும்ப இந்த கிளவி வீட்டு வந்து நிற்கிற மாதிரியே இருக்கு, நான் உள்ளே வரல விருப்பம் இல்லைங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஐயோ அக்கா சொன்னா கேளுக்கா, பிடிவாதம் பிடிக்காத. அந்த டிரைவர் பையன் ஏதாவது தந்திரம் பண்ணி யாரும் இங்கே இல்லைன்னு நிரூபித்து காட்டினாலும் காட்டிடுவான். இப்போ போனோம்னா தான் கையும் களவுமா பிடிக்க முடியும். நீ உள்ள வா, உன் பிடிவாதத்தையெல்லாம் தூர தூக்கி போடு, வாக்கா போகலான்னு சந்திரா கூப்பிடுவோம். இங்கே கார்த்திக்கு புரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக உள்ளே வந்து செக் பண்ணத்தான் போகிறாங்க. நீங்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஒளிஞ்சிருக்கிறது தெரிஞ்சால் நிச்சயமாக பாட்டி தான் திட்டுவாங்க. நீங்கள் 4 பேரும் உரிமையோடு வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்தோன்னு நேரடியாக சொல்லிடலாம். இதில் எந்த தப்பும் இல்லைன்னு கார்த்தி சொன்னதுக்கு அப்புறமா ரோஹிணி, துர்கா, சுவாதி, ரேவதி இவங்க 4 பேரும் துணிச்சலோடு வராங்க. பாட்டி பயந்துகிட்டே இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க பாட்டி, அவங்க ஒன்றும் யாரோ வீட்டுக்கு வரல, அவங்க சொந்த வீட்டுக்கு தானே வந்திருக்காங்க. அவங்க அம்மா கிட்டேயும் சரி மற்றவங்க கிட்டேயும் சரி அவங்க உரிமையோடு பேசலாம், இதில் எந்த தப்பும் கிடையாதுன்னு கார்த்தி சொன்னதுக்கப்புறம் அவங்க 4 பேர்த்துக்கும் புரிஞ்சு போயிடுது. ஆமாம், இது அப்பாவோட வீடு தானே, நம்ம வரதுக்கும் போகிறதுக்கும் உரிமை இருக்குது. அம்மா கேட்டாங்கனாலும் நாங்கள் யாரோ வீட்டுக்கு வரலையே, அப்பாவோட வீட்டுக்கு தானே வந்திருக்கோன்னு தைரியமாக சொல்லலான்னு 4 பேரும் முடிவோடு வராங்க. சாமுண்டீஸ்வரி இவங்க 4 பேர்த்தையும் பார்த்துட்டு, உங்களுக்கு இங்கே என்னடி வேலை, எதுக்காக இங்கே வந்தீங்க, நான் ஊரில் இல்லாத போது இங்கே வந்து சுற்றிட்டு இருக்கீங்களா, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் இங்கே உங்களுக்கு என்ன வேலை, மரியாதையா வாங்கடி போலான்னு கூப்பிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. ரேவதி சாமுண்டீஸ்வரிகிட்ட வந்து கேட்குறாங்க, அம்மா இப்போ எதுக்காக நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க, நாங்கள் யார் வீட்டுக்கு வந்தோம், அப்பாவை பெற்ற அம்மா பாட்டி வீட்டுக்கு தானே வந்தோம், நீங்கள் இதுக்காக ஒன்றும் கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லையே, நம்ம பாட்டியோட வீடு வரதுக்கும் போகிறதுக்கும் நமக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் வர்றேன் போகிறேன்னு உரிமையெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கியா? அக்கா அது மட்டும் இல்லைக்கா, இந்த ஊரில் வந்து தீ மிதிச்சிருக்காளுங்க, உன்னை கேட்காமையே இந்த ஊருக்கு வந்ததே தப்பு, இதில் இந்த திருவிழாவிலையும் வேற கலந்துருக்காளுங்க, இதெல்லாம் பெரிய தப்பல்ல வாங்குறாங்க சந்திரா. என்ன தைரியம் இருந்தால் என்ன கேட்காமலே தீ மிதிச்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தா இதுக்கு யார் பதில் சொல்றது, யார் பொறுப்புன்னு கேட்டு திட்டுறாங்க. அம்மா இந்த ஊர்ல உங்களுக்கும் சரி பாட்டிக்கும் சரி என்ன மதிப்பு மரியாதை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா பாட்டியை பத்தி எப்படியெல்லாம் தப்பு தப்பா பேசினாங்க, உங்களை பத்தியும் தப்பா பேசினாங்கம்மா. நீங்க இந்த ஊருக்கு வர்றதில்லைங்கிறதுனால பாட்டி அனாதைன்னு சொல்லிட்டாங்க. பாட்டிக்கு பையன் மருமக பேத்திங்க இவங்க எல்லாரும் இருந்தும் இல்லாத மாதிரி அனாதையா தானே இருக்காங்க, இவங்க கூழ் ஊற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. பாட்டிக்கு இருக்கிற உரிமையை நாம எப்படி விட்டு கொடுக்க முடியும்? பேத்திங்க நாங்க 4 பேர் இருக்கும்போது அவங்கள யாரும் இல்லாத அனாதைன்னு சொன்னா அது எப்படிம்மா நாங்க ஏத்துக்க முடியும்? நம்ம பிரச்சனை இருந்தா நம்மளோட இருக்கட்டும், ஆனா பாட்டிக்காக நாங்க இருக்கோன்னு நாங்க வந்து முன்னாடி நின்று இதுல என்னம்மா தப்பு இருக்கு? காலியமான ஒருத்தர் தான் அசலூர்காரங்க வந்து பாட்டியை திட்டிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் கூழ் ஊத்துறதையே நிறுத்திட்டாங்க. நியாய பிரகாரம் நம்ம தான் அதை முறைப்படி செய்யணும், பாட்டிக்கு அடுத்தது நம்ம தான் வாரிசு, அந்த உரிமையை விட்டு கொடுக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாங்க முன்னால வந்து கூழ் ஊற்றணும், அதுக்கப்புறம் அம்மன் கிட்ட நாங்க ஆசைப்பட்டதையெல்லாம் வேண்டிக்கிட்டோம், எங்களோட ஆசைகள் நிறைவேறணுங்கிறதுக்காகத்தான் நாங்க தீ மிதிச்சோம். ரேவதி உங்ககிட்ட சமாளிக்கிறக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா, இவங்க 4 பேர் மட்டும் வரலக்கா, இவ புருஷன் அதான் உன் மாப்பிள்ளை டிரைவர் மாப்பிள்ளை வந்திருக்கான், பெரிய மாப்பிள்ளை வந்திருக்கான், பத்தாததுக்கு நம்ம மாமா கூட சேர்ந்து வந்திருக்காரு. உன்னை மதிக்காம என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு பாரு, 2 நாள் ஊர்ல இல்லாததும் இவங்களோட ஆட்டம் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு பாத்தியாக்காங்கிறாங்க சந்திரா. ஏன் சித்தி இப்படி எல்லாம் போட்டு கொடுக்குறீங்க, பேசாம அமைதியாவே இருக்க மாட்டீங்களான்னு திட்டுறாங்க ரேவதி. ஏய் வாய் முடடி, எல்லாத்துக்கும் காரணம் இந்த கிழவி கொடுக்குற தைரியம் தானே. ஏ கிழவி, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் பொண்ணுங்களை எல்லாம் திரும்ப இந்த ஊருக்கு வர வச்சு நீ கொண்டாட்டம் போட்டுட்டு இருப்ப. நான் தான் உன்கிட்ட ஒரு தடவை சொல்றேன்ல, திரும்ப திரும்ப நீ வராத, நாங்களும் வரமாட்டோம், நீ எங்ககிட்ட சாவகாசம் வச்சுக்காதேன்னு சொன்னா உனக்கு புரியவே புரியாதா? எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தினாலும் திரும்ப திரும்ப வந்து நிப்பியான்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. ஐயோ சாமுண்டீஸ்வரி, என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, என்னதான் இருந்தாலும் ரத்த சொந்தம் விட்டுருமா, என் உறவுகள்னா நல்லது கெட்டதுக்கு முன்னாடி நிற்கணும், வாழையடி வாழையா வம்சமும் வளரணுமா. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையிலிருந்து நம்ம குடும்பத்தில் தான் நம்ம கூழு காலாகாலமாக நடந்துக்கிட்டு வர சம்பிரதாயம், இதை மாற்றணும்னு அந்த காளியம்மா வந்து
பிடிவாதமாக பேசிகிட்டு இருந்தா. அப்போ தான் ரேவதி, சுவாதி, துர்கா, ரோஹிணி இவங்க 4 பேரும் என் பேத்திங்க இருக்காங்க. எனக்கு அப்புறமா என் தலைமுறை இங்கே வளர்ந்துருக்குன்னு சொல்லி நான் தாம்மா இவங்கள வர சொல்லி இவங்கள தான் கூழ் ஊற்ற சொன்னேன். இவங்களும் அந்த கடமையை தவறாமல் செஞ்சாங்க. இதில் என்னம்மா தப்பு இருக்குது? நீ தப்பாக நினச்சிக்காத சாமுண்டீஸ்வரிங்கிறாங்க பரமேஸ்வரி பாட்டி. பார் சாமுண்டீஸ்வரி, நீ தேவையில்லாமல் கோவப்படாத. கடைசி காலத்துலையாவது என் பேத்திங்களோட நான் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீ இன்னமும் என் மேலே கோவத்தோடவே இருக்கியே. நான் தான் எத்தனை தடவை உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நீ மன்னிக்கவே மாட்டியா? சாமுண்டீஸ்வரி பாட்டியை பார்த்து கோபம் குறையாம பேசிட்டே இருக்காங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, பாட்டியாக்கா, இந்த கிழவிக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் உனக்கு நேருக்கு நேராக நின்று மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் நேராக நிற்கவே பயந்துட்டு ஓடுவா. ஆனால் இப்போ பாரு, உரிமை, சொந்தம், தலைமுறை, பேத்தி, பேரன் இப்படி எப்படியெல்லாம் பரிசை வச்சு உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீ கொடுக்குற இடம் இலக்காரம் தாங்க அதெல்லாங்கிறாங்க சந்திரா. அம்மா சாவுக்கு காரணமே இந்த கேள்வி தான். அந்த குற்ற உணர்ச்சியே இல்லாமல் எப்படியெல்லாம் உன் முன்னாடி பேசுதுப்பா. எப்படியாவது இவங்களை திசை திருப்பி விடணும்னு நினச்சிக்கிட்டு ரேவதியும் ரோகிணியும் கார்த்திகிட்டையும் மயில்வாகனத்திட்டையும் சண்டை போடுறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு ஒன்றும்